வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பூடி 95 திட்டத்தின் கீழ் ஒரு நிமிடத்தில் 30,000 பரிவர்த்தனைகள். சிக்கலும் இல்லை, சேதாரமும் இல்லை. நாடு முழுவதும் வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி அமலுக்கு வரவிருக்கும் பெட்ரோல் RON 95 சலுகை விலை திட்டமான பூடி 95ன் கீழ் பெட்ரோல் நிலையங்களில் மக்கள் ஒரு நிமிடத்தில் 30,000த்திற்கும் மேற்பட்ட பரிவர்த்தனைகளை மேற்கொள்வதற்கு ஆற்றல் வாய்ந்த மிகப்பெரிய சர்வர்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மக்கள் எவ்வித சிக்கலும் சேதாரமும் இன்றி பெட்ரோல் RON 95 எரிபொருளை பெறுவதற்கு திறன் வாய்ந்த சர்வர்கள் பெரிதும் உதவும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். தற்போது சும்பாகான் அசாஸ் ரஹ்மா எனும் சாரா உதவி திட்டத்திற்கு பயன்படுத்தப்படும் சர்வர்களை விட இது 10 மடங்கு வேகமானது என்று நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். சாரா உதவி திட்டத்தில் நிமிடத்திற்கு 3000 பரிவர்த்தனைகளை மட்டுமே மேற்கொள்ள முடியும். ஆனால் பூடி 95 சர்வர்கள் நிமிடத்திற்கு 30,000 பரிவர்த்தனைகள் என்ற அளவில் 10 மடங்கு அதிகமாக செயல்படுத்த வல்லதாகும் என்று நிதி அமைச்சில் இன்று அதன் பணியாளர்களின் மாதாந்திர கூட்டத்திற்கு தலைமையேற்ற போது டத்தோஸ்ரீ அன்வார் இதனை தெரிவித்தார். பூடி 95 பெட்ரோல் விலை சலுகை திட்டத்தின் மூலம் செல்லத்தக்க வாகனமோட்டும் லைசன்ஸ் கொண்டுள்ள 16 வயது மற்றும் அதற்கும் மேற்பட்ட அனைத்து மலேசியர்களும் லிட்டருக்கு $1.99 விலையில் பெட்ரோல் RON 95 எரிபொருளை வாங்கலாம் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்த பூடி 95 திட்டம் நாளை செப்டம்பர் 27ஆம் தேதி முதல் கட்டம் கட்டமாக அமல்படுத்தப்படவிருக்கிறது. நாளை சனிக்கிழமை சுமார் 3 லட்சம் இராணுவத்தினர் போலீஸ்காரர்கள் இந்த சலுகையை பெறுவார்கள் என்று பிரதமர் விளக்கினார். வரும் ஞாயிற்றுக்கிழமை SCR எனப்படும் சும்பாகான் துணை ரஹ்மா உதவியை பெறும் 5 மில்லியன் பேர் இந்த சலுகையை பெறுவார்கள் என்றும் வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 16 மில்லியன் மலேசியர்களும் இந்த சலுகை திட்டத்தில் பயன் அடைவர் என்றும் டத்தோஸ்ரீ அன்வார் கூறினார். பகடிவதை எதிர்ப்பு சட்டம் மற்றும் நடுவர் மன்றம் அமைப்பது தொடர்பில் தற்போது நாடு முழுவதும் நடைபெற்று வரும் டவுன்ஹால் சந்திப்பில் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்களை சேர்த்துக் கொள்வதற்கு அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாக சட்ட சீர்திருத்தத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசலினா ஒஸ்மான் சாயித் தெரிவித்தார். பகடிவதை தொடர்பான பிரச்சனையில் மாணவர்கள் அதிக அளவில் சம்பந்தப்பட்டுள்ளதால் அவர்களின் கருத்துக்களையும் கண்டறிய அரசாங்கம் நோக்கம் கொண்டுள்ளது என்று அமைச்சர் தெளிவுபடுத்தினார். இதன் தொடர்பில் பள்ளிகளிலும் மாணவர்களுடன் டவுன்ஹால் சந்திப்பு நடத்தப்படும் என்று டத்தோ அசலினா குறிப்பிட்டார். ஸ்லாங்கூர் பட்டத்து இளவரசர் ரஜமுடா ஸ்லாங்கூர் தங்கு அமீர் இப்னி சுல்தான் ஷரஃபுடின் இத்ரிஸ் ஷாவின் அரச திருமண வைபவம் கிள்ளான் இஸ்தானா அலாம் ஷா அரண்மனையில் நடைபெறுவதை முன்னிட்டு அரச நகரான கிள்ளானில் நாளை செப்டம்பர் 27ஆம் தேதி சனிக்கிழமை தொடங்கி செப்டம்பர் 29ஆம் தேதி திங்கட்கிழமை வரை பல்வேறு பிரதான சாலைகள் மூடப்படவிருக்கின்றன. மொத்தம் 10 பிரதான சாலைகள் மூடப்படுவதற்கு அட்டவணையிடப்பட்டுள்ளன. நாளை சனிக்கிழமை காலை 8 மணி முதல் திருமண வைபவம் சுமூகமாக நடைபெறும் வரை அனைத்து தரப்பினரின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பிரதான சாலைகள் மூடப்படும் என்று தென்கிள்ளான் மாவட்ட போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜலான் இஸ்தானாவிற்கு செல்லும் ஜலான் தங்கு தியாவுடின், ஜலான் இஸ்தானாவிலிருந்து சிம்பாங் லிமா சாலை வட்டம், ஜலான் இஸ்தானாவிலிருந்து ஜலான் ஸ்டேடியம் சுல்தான் சுலைமான், ஜலான் இஸ்தானாவிலிருந்து லோரோங் திங்காட், ஜலான் இஸ்தானாவிலிருந்து ஜலான் பகாவாய், ஜலான் இஸ்தானாவிலிருந்து ஜலான் தங்கு கிளானா 2, சிம்பாங் லிமா சாலை வட்டத்திலிருந்து ஜலான் புக்கெட் இஸ்தானா ஆகிய சாலைகள் மூடப்படவிருக்கின்றன. அதேவேளையில் ஜலான் டத்தோ ஹம்சாவிலிருந்து ஜலான் தங்கு கிளானா மற்றும் ஜலான் ராஜ ஜுமாஅட்டிலிருந்து ஜலான் இஸ்தானா வரை 2 பிரதான சாலைகள் கட்டம் கட்டமாக மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்பில் கிள்ளானுக்கு செல்கின்றவர்கள் அல்லது கிள்ளானில் வசிப்பவர்கள் நாளை முதல் திங்கட்கிழமை வரை தங்கள் பயணத்தை திட்டமிட்டுக் கொள்ளும்படி தென்கிள்ளான் மாவட்ட போலீசார் ஆலோசனை கூறியுள்ளனர். பேரா லுமுட் தலோபாத்தே கடற்கரை ஓரம் ஈமச்சடங்கு காரியத்தின் போது முதியவர் ஒருவர் கடல் அலையால் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அதிகாலையில் சடங்கு முடித்த நிலையில் கடற்கரைக்கு சென்ற 60 வயது மதிக்கத்தக்க முதியவர் திடீரென்று காணாதது குறித்து குடும்பத்தினர் அச்சம் கொண்டனர். பின்னர் இது குறித்து காலை 6:28 மணிக்கு தீயணைப்பு மீட்பு படையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். அதிகாலையில் கடற்கரையின் அலைகள் உயர்ந்து காணப்பட்ட நிலையில் அவர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஸ்ரீமஞ்சோங் மற்றும் பங்கோர் தீயணைப்பு மீட்பு படை நிலையங்களின் வீரர்கள்
அந்த முதியவரை தேடும் பணியை முடுக்கியுள்ளனர். சரிகமபா லிட்டில் சாம்பியன்ஸ் 2025 கலை விழா பினாங்கில் முதல் முறையாக நாளை செப்டம்பர் 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு PICCA மாநாட்டு மையத்தில் வெகு விமர்சையாக நடைபெறவிருக்கிறது. பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்துஸ்ரீ சுந்தரராஜு சோமு தலைமையில் விஷால் நிறுவனத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட இக்கலை விழாவில் இந்தியாவின் கலையாற்றல் மிகுந்த சிறார்களான டிவைன் டிவனேஷ், டியா நயன், அபினேஷ், ஸ்ரீமதி மகதி உட்பட புகழ்பெற்ற கலைஞர்கள் பினாங்கு மக்களை அசத்தவிருக்கின்றனர். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, நான் கோர்க்கிறேன் பாடும் நிலாவே நிலாவேவா சில்லாதேவா தூரல் போடும் இந்நேரம் தோளில் சாய்ந்தால் போதும், அமுதகானம் நீ தரும் நேரம் நதிகள் ஜதிகள் பாடுமே. சரிகமபா லிட்டில் சாம்பியன்ஸ் 2025 கலை நிகழ்ச்சியை கண்டுகளிக்க திரளுமாறு பினாங்கு மக்களை அழைக்கிறார் டத்துஸ்ரீ சுந்தரராஜு சோமு. 7 வயதுடைய தனது உறவுக்காரரின் மகனை சுத்தியலால் தலையிலேயே அடித்து கடும் காயம் விளைவித்த ஆடவர் ஒருவர் பின்னர் தனது உயிரை மாய்த்து கொண்ட நிலையில் அவரின் உடல் கிளந்தான் பாச்சோ பந்தாய் மலாவியில் கண்டுபிடிக்கப்பட்டது. நேற்று ஜெலாவாட்டில் ஒரு கடை வீட்டின் முன் சிறுவனை தாக்கிய பின்னர் அந்த நபர் பயத்தினால் அங்கிருந்து மோட்டார் சைக்கிளில் தப்பி சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மரத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார் என்று பாச்சோ மாவட்ட போலீஸ் தலைவர் DSP முகமது அஸ்ரி சுலைமான் தெரிவித்தார். சுத்தியலால் தாக்கப்பட்ட சிறுவன் தற்போது மருத்துவமனையில் மிக கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று DSP முகமது அஸ்ரி குறிப்பிட்டார். பள்ளி மாணவி ஒருவரை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக மெக்கானிக் ஒருவர் அலுகஜா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 25 வயது முகமது அஷ்ரஃப் ரம்லி என்ற அந்த நபர் நீதிபதி ஐசா கைரடின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஏப்ரல் 1 தேதி இரவு 11:30 மணி அளவில் அலுகஜா கொல சுங்கை பாரு கம்போங் ஐ மோலேக்கில் அந்த நபர் 15 வயது மாணவியை பாலியல் வன்கொடுமை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அந்நபர் குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியதை தொடர்ந்து ஒரு நபர் உத்தரவாதத்துடன் 15,000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.